நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? இயேசு உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் கேட்கிறார். எப்ப நான் என்ன செய்யட்டும்? இப்ப ஒரு பெரிய அதிகாரியை பார்க்க போகிறோம், ஒரு பெரிய மனிதரை சந்திக்க போறோம். என்ன சொல்லுவோம்? அவங்க வந்து நம்ம பார்க்குறாங்க, நீ வந்து என்ன விஷயம் காரியம் என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்பான். என்ன அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் தான் பெரிய ஆளுநன் அர்த்தம். இயேசு நம்மளை உலகத்துக்கு உண்டான்னு சொன்னாரு. நான் உனக்கு என்ன செய்யட்டும்? ஆண்டவரே, இந்த கேள்விக்கு பணமா காத்திருக்கிறேன், என் வாழ்க்கை இருக்கிற பிரச்சனை தெரியுமா கொஞ்சம் சொல்லி பேப்பர் ஊழிட்டு லிஸ்ட் இருக்கும். விண்ணப்பம் சொன்னார் பாருங்கப்பா, எடுத்து ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு அவர் சொல்லுவார், ஏன் லிஸ்ட் இப்பா இந்த லிஸ்ட் எடுத்துட்டு போகணும். லிஸ்ட் எடுத்து போகணும், ஆளக்கணும். நான் சொல்லுவேன், அவன் 2 கிலோமீட்டர் போயிட்டான் பாஸ்டர். ஆண்டவரை 2 கிலோமீட்டர் இவன் பறந்து போய் 2 கிலோமீட்டர் போயிட்டானா? 5 கிலோமீட்டர் இருக்கிறான் அப்படின்னு என்ன? அவ்வளோ தேவைகள் நமக்கு இருக்கு. தேவைகள் நமக்கு இல்லாமல் அல்ல, தேவைகள் நமக்கு இருக்கு. தேவைகள் நமக்கு இருக்கு. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்க. இதை குறிச்சுதான் இன்னைக்கு தியானம் வாசிப்போம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 30-34 வசனம், 4 வசனம் தியானம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 30 முதல் 34 வரை. அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனை எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனை எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, என் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். இந்த 4 வசனத்துல நான் உங்களோடு பேசுற கருத்து கவனமா கவனிக்க. அந்த 20ஆம் வசனத்துல அவர் வழி அருகே உட்கார்ந்து இருந்த 2 குருடர்கள் பார்க்கிறோம். இயேசு வழியா வராதுன்னு என்ன செய்யறாங்க? கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்ட உடனே அவனுக்கு தெரியல, ஆண்டவர் வந்துட்டா போனதில்ல, ஆண்டவர் பேசி போறாங்க. இப்படிதான் அற்புதம் அற்புதம் அப்படின்னு ஆண்டவர் பேச போறாங்க. இல்ல காலில் கேட்கறான், காதுன்னா செவிடல, கண்ணுதான் குருடு. அவங்க கேட்கறான், நம்மள மாதிரி தான் நல்ல வசந்து கேட்போம், வீடு வசதிவே மாட்டோம். ஆண்டவர் தேடவே மாட்டான், கூடவே இருப்போம். அவன் கேட்கிறான். அப்ப கூட கேட்கணும்னா, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார். அங்க இந்த முதல் வசனத்தை 2 காரியத்தை பார்க்கிறோம். அவரை குறித்து செஞ்சா கேள்விப்பட்டான். 2வது அந்த வசனத்தை பாருங்க, யார் இவரு அப்படின்னு இயேசு குறித்து கேள்விப்பட்டான். அவர் தான் அந்த கண்ணனை திறந்தாரு, அவர் தான் மருத்துவ எழுப்பினாரு, அவர் தான் பாவிகளை ரட்சிக்கிறாரு. ஆண்டவரை குறிச்சு கேள்விப்பட்டமே செஞ்சான். கூப்பிட ஆரம்பிச்சானா இவனுக்கு ஏதோ தேவை இருக்கணும். அவனுக்கு தேவை இருக்குது. சிலவங்க வீட்டுக்கு வருவாங்க தெரியுங்களா? தேவையான வருவாங்க, உண்மையா இல்லையா? நண்பர்கள், உறவுகள் நிறைய இருக்குது. பாஸ்டர் 1ஆம் தேதி 10ஆம் தேதி வருவாங்க, தேவை இருக்கு. 1க்கு 10ஆம் தேதி பாஸ்டர் தேவை இருக்கு, அதெல்லாம் வீட்டுக்கு வருவாங்க. அதுக்கு மேலே போன் பண்ணா விஷயம் எனக்கு அன்பா நான் கிடையாது. வேதாகம் சொல்லுது, அந்த குருடர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறார்கள். கேள்விப்பட்ட உடனே அவர் எப்படியாப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளுகிறார்கள். தன்னுடைய பிரச்சனையை அவருக்கு சொன்னால் தீர்த்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை அவர்கள் வைக்கிறார்கள். அவர்களுக்கு கூப்பிட்டார்கள். 31ஆம் வசனத்திலே, அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவரை அதட்டினார்கள். அமைதியா சும்மா கூப்பிட்டே இருக்க என்று அதட்டினார். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று மிக குறைவாய் கூப்பிட்டார்.
எப்படி கூடாண்டமா? அவன் ஸ்டாப் பண்ணி சத்தம் போடாம ஓசம் பண்ணான். அவனுக்கு தேவை, அவனுக்கு பசி. எவன் சொன்னதையும் இவனுக்கு ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு வீட்டில் சொன்னவன இப்படி போட்டு ஆமாக்கு வீட்டில் ஜெபம். நீ இன்னும் 1000 வீடு பிள்ளைங்க ஆண்டவனை விட்டு கொடுத்து போற அழகான வீடு போடுவோம் இருக்கா இல்லையா? ஐயோ சத்தம் போட்டா என் பிள்ளை கோபிச்சுக்குவான். உனக்கு வேற வீடு கட்டி வச்சிருக்கேன், அங்கே போகாம இங்கே இருந்து பார்த்துக்கிற, உனக்கு அங்கே இடம் வச்சுக்கிற ஆண்டவர். அதட்டுகிறார்கள்னா தடை செய்தார்கள் என்று அர்த்தம். இன்னைக்கு நம்ம தடை செய்யற காரியத்தை பார்க்கும்போது எந்திரிச்சு 5 மணிக்கு 4 மணிக்கு திருமணம் போறேன், கொஞ்ச நேரம் தூங்கு அப்படின்னு சொன்னவன கீழ்ப்பிடுமா இல்லையா? சரி 4 மணிக்கு வச்சு 4:30 எழுச்சிக்கலாம் அப்படின்னு கீழ்ப்பிடுமா? அது அதட்டுது. நம்ம அதட்டுனா பயப்படமா இல்லையா? தூங்கி சரி மேலே வச்சுக்கோ. ஜபானி போச்சு, அன்னைக்கு யாசம் போச்சு. சில நேரம் உன் ஆசீர்வாதத்துக்கு தடைய விசுவாசம் சத்தம். இவன் அவங்க அதட்டோட சரிப்பா இவங்க எல்லாம் சத்தம் போடுறாங்க அமைதியா இருந்தானா அந்த கூடனுக்கு வாழ்க்கை கிடைச்சிருக்காது, வெளிச்சம் கிடைச்சிருக்காது. உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தடைய நீ எதையும் கேட்கணும். உனக்கும் தேவனுக்கு தொடர்பு கண்டுவினேன். ஏங்க பாஸ்டர் உங்களை திட்டாருங்க பிரசங்கத்துல பார்த்தீங்களா எப்படி போட்டாரு, எப்படி போட்டு வாங்க சொன்னேன். ஏமா அவர் அப்படி குத்துறாரு பத்தி நம்மள நச்சுன்னு. ஆமாம்மா இனிமே நாங்க போவோம் சபைக்கு. நீ பேசும்போது ஆடு பக்கம் கேட்டே இருக்கு. நான் தானே சொன்னேன், அது எனக்கு அப்ப காது கேட்காது, விசுவாசம் தானே கேட்கும். ஏதேன் அப்படிதான் தேவன் சொன்ன சத்தத்தை கேட்கல, விசுவாச சத்தம் செவி கொடுத்தோம். இன்னைக்கு அநேக சத்தங்க நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு தடை. ஆனா பாஸ்டர் பிரசங்கி பாருங்க, அதெல்லாம் கேட்டுருந்தா நம்ம நண்பர்கள் என்ன ஆவாங்க, வேலை என்ன ஆகுறது, உறவு என்ன ஆகுறது, அதெல்லாம் விட்டு கொடுக்காது. இப்போ வேலை பேசத்தான் சாப்பிட முடியும். பாஸ்டர் பேசுறது பிரேயர் நடந்த கிடைக்குமா? அவருக்கு அப்படி பேசினா அவர் காணிக்கு வந்து அவர் கூட வச்சுக்குவாரு. நீ வேலையை விட்டு போய் அவங்க ஒரு கடை கிடைக்கும். நீ சொல்றது நியாயமா தான் தெரியும், விசுவாசம் நியாயமா தான் தெரிஞ்சு. தோட்டத்துக்கு கனிம சாப்பிட வேணா சொன்னது உண்டோ? இல்லை அது கனிம சொன்ன ஏன் தொடவே கூடாது. அதை சாப்பிட்டா நீ அவருக்கு கூட ஆயிடும். யார் சொல்லிக் கொடுத்தா? நீ நம்ம யாருக்கு சொல்லிக் கொடுத்த? இவர்கள் அதட்டினார்கள், தடை செய்தார்கள், அவன் பார்வை அடைவதற்கு தடை பண்ணப்பட்டார்கள். அவன் கேரள அதிகமாக கொடுத்தான். எப்போ உனக்கு ஜெபிக்க முடியலன்னு பிரச்சனை வருதா, ஜபத்தை அதிகம் பண்ணிப்பாரு. விசுவாசம் வேண்டாம். நான் காலையில் எழுச்சி ஒரு 2 மணி நேரம் ஜெபிக்க முடியல, இல்லை 1 மணி நேரம் ஜெபிக்க முடியல, 10 நிமிஷம் ஜெபிக்க முடியல, ஒரு 5 நிமிஷம் பைபிள் வாசிக்க முடியலன்னா அது யோசிப்பீங்க. ஏன் சொல்றேன் 2 அதிகாரம் நீ வாசிக்க, அந்த 2 அதிகாரம் நான் வாசிக்க முடியும்னா நைட் பார்ப்பேன். நான் நீங்கள் வாசிக்கிறா பண்ணேன் வாசத்தில் ஒரு 10-15 அதிகாரம் வாசிக்கிறேன். பேசாம 2 அதிகாரம் கொடுத்துருந்தா அவன் முன்னாடி போயிருப்பான். அவன் 5 நிமிஷம் ஜெபம் விட்டுருக்கலாம். அந்த 5 நிமிஷம் ஜெபம் தடுத்து கடிக்கு மணிக்கணக்காக முடி கூட ஜெபம் பண்றாங்க. உன்னுடைய ஆசீர்வாதம் உங்ககிட்ட தான் இருக்கு. என்னுடைய நண்பர் ஒரு அண்ணா சகோதரர் அண்ணன் நடத்துக்குரியவர், அவர் ஒரு நாள் இந்த பேச சொன்னார். அவருக்கு பார்ப்பாரு, வீடியோ பார்ப்பார். அவர் அதிகமாக எழுதுக்குரியவர். கூர்ந்து பாரு உற்று நோக்கு நான் எழுதிட்டுக்கிறேன் அப்படின்னா நான் அதுக்காக ட்விட்டரில் பேசினார். நான் உற்று கவனிக்கணும் கூர்ந்து பாரு 2 ஒன்றான்னு கேட்டேன். அவர் அது கூட ஒரு ரிலேட்டிவான காரியம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நான் பேசாமல் அதற்கு அவர் சொன்ன வார்த்தை நான் கூர்ந்து கவனிச்சு. அவர் சொன்ன வார்த்தை இங்கே ஒரு விஷயம் தெரியுமா, இந்த ஸ்பீக்கரை நான் உற்று கவனிக்கிறேன்னு வச்சுக்கிறேன், என் மைண்டில் என்ன தேடுதோ அது மட்டும்தான் எனக்கு தெரியும். இந்த வயிறு எங்க போகுதுன்னா வயிறு மட்டும்தான் பெருசாக தெரியும். அந்த வயிறு மட்டும் ரொம்ப பக்கத்தில் ஒரு சின்ன நாவு கட்டாயம் தெரியாது. ஏன்னா அதை தான் கவனிக்கும். சொல்லுங்க புரியுதா?
நான் கூர்ந்தே கவனிக்கிற, சும்மா அப்படி பார்க்குறேன். ஆக்சுவலாக எல்லாமே தெரியும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது ஒவ்வொன்றையும் கூர்ந்து கவனிக்க வைப்பார். ரைட். ஆனால் கூர்ந்து கவனிக்கிறத ஒரு சும்மா பாருங்கள். ஏன் தெரியுமா? எல்லாத்தையும் பார்க்கணும். கூர்ந்துல என்னுடைய தேவைக்கான காரியத்தை மட்டும் தான் கூர்ந்து கவனிப்பேன். ரைட். அது என் சூழ்நிலை இருக்குமா இருக்காது? சொல்லுங்க, புரிஞ்சுதா? என்னுடைய சுய எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் கூர்ந்து கவனிச்சுன்னா, அதை மட்டும் பார்த்தனா அதை மட்டும் நான் ஜெயிச்சிருவேன். மற்றவர்கள் வரும்போது ஜெயிக்க முடியாது. ஆனால் எல்லாத்தையும் செய்யணும், கவனிக்கணும் அப்படிங்கிறது நான் கற்றுக்கணும். அப்ப என்னன்னா, இந்த குருடனுக்கு அவன் அதற்கெல்லாம் கேட்குது, அதை கவனிச்சிருந்தான்னு வச்சுங்க, குற்று நோக்கி இருந்தான்னு வச்சுங்க, மிரட்டானுடா அப்படின்னு கவனிச்சிருந்தான்னா அவன் நினைப்பா அம்போ அவன் என்ன சொன்ன அதிகமா கூப்பிட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படி அதிகமா கூப்பிட்டு என்ன ஆச்சுன்னா, அடுத்த வருஷம் சொல்லுது, இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. பார்த்தீங்களா? அப்போ அவங்களுடைய சத்தம் பேசாத அமைதியான அதற்கான வருங்க, அவங்களுக்கு மேல சத்தம் போட கட்டிக்க ஆண்டுகள் நகர முடியும். அவனுக்கு திரும்பி நம்ம அவன் அழைச்சிக்கலாம். அவன் தான் அவனுக்கு என்னப்பா செய்யணும்? ஒரு ஆதிக்கிற வாழ்க்கையில் கூட பேசிட்டு உள்ள புரியும். எனக்கு பேச வசனங்களா இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா, கண்ணிலிருந்தும் காதிலிருந்தும் வாயிலிருந்தும் வருவேன் போயிடமாட்டேன். அப்போ யாராவது நமக்கு அட்வைஸ் பண்ணா நமக்கு கஷ்டமா இருக்கும். சில நேரம் ஒன்று சொல்லித்தரேன். எப்போ தேவன் மேல பிரியப்படுறாரோ அப்போ அட்வைஸ் பண்ணுறேன். யாருக்கு வேணா பேசுவார், ரோட்ல போறவங்க கூட பேசுவார், யாரு கூட பேசுவார். அதுக்கு செவி கொடுக்கலன்னா அனுப்பிச்சுவார். நீ கூப்பிட்டு நான் கேட்க. இந்த பிரசத்த வழியாக நான் பேசுற வார்த்தை கேட்கறீங்க, என்ன மனம் திரும்பி இருக்கிறீங்க, என்ன காலத்தில் முயற்சி இருக்கீங்க அப்படின்னு கேட்க உங்களுக்கு கோபம் இருக்கு. எப்ப பார்த்தாலும் பாஸ்டர் கண்டிஷன் பண்ணியே பிரசனம் பண்றாரு. இதெல்லாம் சபைக்கு வரமாட்டாங்க. எந்த தகப்பனும் தான் பிள்ளை டிச்சில் விழுகிறதோ இல்லை அருவருப்பான காரியத்தை செய்யறதோ தடுக்கலன்னா தகப்பன் அந்த தகப்பன் தேசிய மகனாக அவன் பாதத்துக்கு சக்கரலா இருப்பான். அதனால அவன் கவர் பண்ண மாட்டான். ஒரு திருடன் இன்னொரு திருடன் பார்க்கிறான், தடுக்க மாட்டான். தெரியுமா உங்களுக்கு? திருடன் சொல்ல மாட்டான். அவன் திருடி போனதுக்கப்புறம் திருடி போனவங்க மாற்றி போன முடியுமா பார்ப்பான். அவங்ககிட்ட அடிச்சு நான் பெரியாரு திருடனை திருட முடியலாம் பாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி உலகத்துல நீ வாழ்ற எல்லா கேட்பாரித்தனமும் உணவாரித்தனமும் எல்லா தீயப்பழமும் எல்லா கடவுளும் நமக்குள்ள இருந்து வெளிப்படும் பாருங்க. அதை பசுத்தன் கடவுளும் செய்யாத நீ கேர் பண்ணனா உங்க அப்பா பக்தர்கள் அர்த்தம். பழைய யாரு ரைட்டு இவன் நம்ம பிள்ளடா அப்படின்னு நம்ம கை. இவன் உலகத்தை பார்த்ததே கிடையாது. யாரு? அந்த கூடர்கள். ஆண்டவர் கூப்பிடும்போது இந்த உலகத்துடைய காரியம், உலகம் வெள்ளையா சிகப்பா கலரா என்ன யாரு எப்படி ஒண்ணுமே தெரியாது. தொட்டா கைங்கிறாங்க, தொட்ட காலுங்கிறாங்க, தொட்ட சோறுங்கிறாங்க. அந்த உணர்வு தான் அவனுக்கு இருக்குமே தவிர்த்து பார்வையில் வெளிச்சம் இருக்காது. சவுண்டு கேட்கும், எல்லாம் அவனுக்கு இருக்கும், நல்லா முகருவான், எல்லாம் செய்வான். ஆனா உலகத்தின் காரியத்தை வெளிச்சம் வாழ்க்கையில எழுதி கொண்டிருப்பான். வேதம் சொல்லுது, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருந்தால் இடரமாக்கி. அப்போ அவன் வாழ்க்கையில ஒரு பிடிமானமே இல்லை, என்ன செஞ்சாலும் விளங்க மாட்டேது. ஏன் என் வாழ்க்கையில போராட்டம்? இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா? கூட தெரியுமா, நான் கண்ணு பார்ப்பேன்னு. அதுபோல இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா? இதுக்கெல்லாம் தகுதியானவனா நினைக்கிற மாதிரி சொன்னார்ல. ஒருத்த ஆடிக்காரில் போறான், நம்ம பார்ப்போம்
காரணம் என்ன ரேட்டியா நம்மளால தொட்டு பார்க்க முடியுமா, உள்ள போக முடியுமா, வாங்க பெரிய அரண்மனை பார்க்கிறோம். சார் இல்லை எப்படி வாழ்ந்துருப்பானு பாரு, நம்மளால அதை போய் வாழ முடியுமா நினைக்கிறோமா இல்லையா? நீங்கள்லாம் அப்படி பார்க்கறத பார்த்தா என்ன பசங்க கேட்குறீங்க, நாங்கள் பரலோகத்தை தொகுதி எதுவும் சிந்திக்கிறோம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறீங்க. புதுசாக ஒரே ஒரு உடம்பையோ ஒரு நைட்டியோ ஒரு டிசைனாக வந்தால் அப்படியே பார்த்துட்டா நல்லா இருக்கும். இங்கே போட்டு அங்கே ஒரு பேண்ட்டு புதுசாக வந்தால் பசங்க பார்க்குறாங்க, நல்லா தான் இருக்குது. புதிய வயசாகிடுச்சுன்னா ஒரு வீடு அழகாக இருந்துச்சுன்னா வயசாக பார்க்கலாம். கட்டிக்கிட்டு நல்லா இருக்கு. அப்படி ஏக்கம் இருக்குமா இல்லையா? இதுக்கெல்லாம் தகுதி இருக்கா? இவங்கெல்லாம் அப்படி வாழ்றாங்களே. ஒரு ஏக்கம் நமக்குள்ள நம்பர் ஐபோன் வச்சுக்கலாம். இப்படி உலகத்தின் காரியம், உலகத்தின் மாயை, உலகத்தின் இச்சையை பார்த்து வாஞ்சிக்கிறோம். பரிசுத்தவான் எப்படி வாஞ்சிக்கிறாங்க அதையும் சொல்லுவாங்க இல்லையா? சரி, எளிய என்ன மனுஷன் வானத்தை அடிச்சிட்டா நான் அவரை போல மாறியா தானே சிங்கங்களை போட்டாங்க பாரியா, சான்ஸே கிடையாது. அப்படி சிங்கங்களை பம்பிட்டு நினைச்சு பாரு. அதை சாத்திராமதிலே போனாங்க பாருங்க. அப்படி படிக்கும்போது நமக்கு ஒரு எண்ணம் வந்துட்டே இருக்கும். நான் அவங்கள போல மாறணும், இவங்க போல பெரிய பெரிய ஊழியர்கள் பார்ப்பாங்க, வேகங்கள் ஓடுறது பிசு நானும் இவங்க போல மாறணும் நினைக்கிறோமா இல்லையா? நமக்கு என்ன நினைப்பு, நான் ஜோம் நான் 10,000 பேர் கீழே விழுகணும். அதனால என்ன பண்ண பிரயோஜனம்? 10,000 மயக்கம் போடுறது என்ன பிரயோஜனம்னால எவனா மன திரும்பி பரலோகத்து வாழ்க்கை ரசிக்க கூட பரவாயில்ல. இன்னைக்கு கீழே தரவர் பேசும் மண்டை பிடிச்சி ஒரு அடி வல்லமையா இப்படி தர என்ன ஆடு உழுவுங்க. இதனால எந்த ரசிப்பு வரப்போறது. அப்போ நம்மளுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, உன்னதமான தேவனுடைய மகத்துவங்களை கொடுத்து கேள்விப்பட்டவன அவருடைய மகத்துவங்களை கொடுத்து பார்க்கும்படியாகவோ அவரை நோக்கி பார்க்கவோ முயற்சிக்கல. அதுதான் ஆசீர்வாதங்களுக்கு குறைவு. அநேக ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியல. ஆனா இவன் கேள்விப்படுறான், யார் வராருங்க இல்லையே, யார் வரான்னு கேள்விப்படுறாங்க, இயேசு வரான்னு கேள்விப்படுறானா? அப்புறம் என்ன சொல்லி கூப்பிட்டாங்க? அப்ப அவனுக்கு எப்படி தெரியும் இயேசு தாவீது அவனுக்கு எப்படி தெரியும்? வம்சத்தை விசாரிச்சுட்டான். இயேசுனா யாருக்கு அவரு? அவரு யூத கோத்திரத்தில் வந்த தாவீதின் வம்சத்தில் வந்த மேசியா. அப்படியா? தீர்க்கதரிசியா? ஓ, அபிஷேகம் பண்ணப்பட்டவரா? எல்லாம் வாங்குறான். அப்ப அவர்தான் விடுதலை கொடுக்க. உன்னுடைய இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒவ்வொரு நாளும் பிரசங்கம் கேட்கிற, இயேசு கிறிஸ்து மகத்துவங்களை படிக்கிற, மகத்துவங்களுடைய காரியங்களை அநேகம் விவரித்து சொல்ற. ஆனா விசுவாசம் உனக்கு இல்ல. இதே மத்த 9ஆம் அதிகாரத்துல கூட கூப்பிடுவாங்க தாவீது குமாரனே சொல்லி. ஆண்டவர் அவரை அழைத்து வந்து சொல்வாரு, நான் என்ன செஞ்சேன் பாரு, இதே பாரு ஆண்டவரே நான் பாருங்க, அதுக்கு எனக்கு வல்லம் இருக்கா? 19, 28, 27 குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இது செய்ய எனக்கு வல்லமை உண்டா என்று விசுவாசிக்கிறேன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அது 9ஆம் அதிகாரம். இது அப்ப அந்த குருடர் அப்ப குருடர் மாநாடு நினைக்கிறாங்களா? இயேசு கண்டுபிடிச்சாங்க தாவீது குமாரன் வச்சுட்டாங்க. குருடனுக்கு தெரியுது தாவீதின் குமாரன் அற்புதம் செய்வார்னு சொல்லி, கண்ணு தெரிஞ்ச நமக்கு தெரியல அவர் தாவீதின் குமாரன் சொல்லி. இன்னொரு விஷயம் தெரியுங்களா உங்களுக்கு? அவர் யாரோட குமாரன்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன். ரைட்டா? உனக்கு அவர் என்ன? அவர் முடியாது. அவன் என்ன சொல்லி கூப்பிட்டா? தாவீதின் குமாரனை இறங்கும் கூப்பிட்டா. ஆனா நீ அப்படி கூப்பிடுறதில்லை. அப்பா பிதாவே. எதுக்கே பல அதிகம்? தாவீதின் குமாரனுக்கா அப்பா? நான் நம்ம என்ன செய்வேன் சிந்திச்சு பார்த்தீங்களா? தாவீதின் குமாரனே அப்படின்னா நம்ம தாத்தாவோட தாத்தா தாவீதின் குமாரனே
தாவீதுக்கு அவர் என்னவாமா? இப்போ தாத்தா செல்லம் அதிகமாக, தாத்தா பாட்டி அதிகமாக வாங்கி தருவாங்க. ஆனால் உரிமை யாருக்கு அதிகம்? அப்பா அம்மா இருக்க. அவன் நினைச்சா பாட்டி தாத்தா கட் பண்ணி முடியும் பார்க்கூடாது. ரைட்டா? இப்போ உன் பையன் உங்ககிட்ட கேட்கறதுக்கும் வேற இடத்துல கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கா? அப்ப அதிகமான ஆசிரியரும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கா புறஜாதிக்கா? யாருக்கு? நமக்கு தான் அதிகம் உண்டு. அதனால தான் இயேசு சொல்றாரு, உனக்கு நான் என்ன செய்வேன்? கடைக்கு போயிட்டு போகும்போது அப்பா எனக்கு அது வாங்கிட்டாங்க, இது வாங்கிட்டாங்க, குழந்தை இங்கே போகும்போது லிஸ்ட் கொடுப்பாங்க. அம்மா எனக்கு அது வாங்கிட்டாங்க, இது அங்கே போனால் அப்பா உனக்கு என்ன வேணும்? இத்தனை கேட்டதில்ல. ஆனால் அங்கே கேட்பேன். இந்த குருடர்கள் வந்தாங்க, ஆண்டவர் வந்தாங்க. ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, ஏசு அவரை தமிழத்தை அழைத்து, நான் உங்களுக்கு என்ன ஏது கேட்டார்? அப்படி நான் உங்களுக்கு என்ன ஸ்நேகம் கேட்டேன்? இப்போ அப்போ குருடர்கள் வந்து வரங்க, ஆண்டவர் வாங்க அப்படி கடந்த செப்போம் அப்படின்னா இதை வச்சு சாப்பிட்டு குழப்பாத்துக்குங்க. கண்ணை எல்லாரும் பிச்சை போட்டுருந்தாங்க. இப்போ கண்ணு வந்து எவ்வளோ கொடுப்பானா? ஏன் குழப்பம் மண்ணை போட்டாங்க. ஆண்டவரை கம்ப்ளைண்ட் பண்ணணும். நமக்கு ஏதாவது கொடுத்தா நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, எதுவுமே எதிர்பார்க்காம ஒன்று கிடைச்சதுன்னா அதோட மதிப்பு உனக்கு தெரியாது. நீ கேட்டு விரும்பி வாங்க வச்சுன்னா உங்களே மாட்டேன், நீ அதை பார்த்துட்டே இருக்க. முதல்ல கட்டின புதுசில் கொண்டாடியே பார்த்துட்டு செல்லு வந்ததுக்கு அப்புறம் கொண்டாடி பார்த்துட்டு செல்ல பார்க்க ஆரம்பிச்சாங்க. குடும்பத்தில் நிறையா பிரச்சனை, அது புருஷனும் பார்க்க மாட்டேங்குது, அது சொல்லே பார்த்து ரெண்டு அகப்பே கரெக்டாக அகப்பங்கிற மாதிரி ரெண்டு மூணு இருக்காது. ஜெபம் பண்ணும்போது சோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு அந்த அம்மா சில டைம் அப்படி பெரிய அடிக்கும் மெசேஜ். இந்த முடிச்சு பார்ப்போம், எங்கிருந்து வந்துச்சு மெசேஜ் பார்ப்போம், ஜெபம் போச்சு. டைம் அங்கே அடிச்சா போதும், இந்த அம்மா போச்சு, ஜெபம் போச்சு. நேரத்தில் 12 மணிக்கு இருக்குது, 10 மணிக்கு இருக்குது மெசேஜ் போடுறது. கண்பானவர்களே, இயேசு தமிழகத்தில் அவனை அழைத்து நான் உங்களுக்கு என்ன செய்வேன் என்றார். அங்கே இயேசு பாருங்க, எங்கள் அழைப்புக்கு அவர் என்ன செய்கிறாரு? பதில் தருகிறார். சிலர் என்ன போட்டா காதலும் சிலர் கொண்டாடி போய் சண்டையே அப்படின்னு சொல்லுவார். ஏங்க அவங்க ஓய்வு அழைப்பு போயிடலாம். அடுத்த குடும்பங்கள்ல சின்ன பசங்க கடைக்கு அனுப்பிடுவாங்கன்னு கூப்பிட்டா போதும், காது கேட்டு கடைக்கு அனுப்பிடுவாங்கன்னு காது கேட்க மாதிரி இருக்கும். அதை ஃப்ரெண்டு மாப்பிள்ள அப்படிமா டக்குன்னு திரும்புவோம் இருக்கும். இப்போ எவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கிறேன், எத்தனை பேருக்கு காதல் வச்சு தெரியாது. இந்நேரம் ஃப்ரெண்டு கூட ஏதாவது சொல்லுங்க வச்சுக்கோ, அன்னைக்கு பேசுங்க என்னடா சொன்ன நாமக்கடா அப்படி கொஞ்சம் ஞாபகப்படுத்தி. ஆனால் போன மாதிரி என்ன பிரச்சனை பாஸ்ட் கேட்டு இருக்கேன், பாஸ்டர் தெரியல பாஸ்டர் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நம்முடைய காரியங்கள் அப்படியே இருக்கு. இயேசு நின்று இதுக்குள்ள வந்தீங்க ஒன்றை வேலை போட்டு சொல்லு கூப்பிடுனார். கூப்பிட்டு சொன்னார், நான் உங்களுக்கு என்ன. அப்ப நம்ம நல்லா கற்றுக்குள்ள ஒரு காரியம் உண்டு. முதல் பாருங்க, ஆண்டவரே என் கண்களை திறக்க வேண்டும் என்றார். ஆண்டவர் சொன்னார், மனதுருகி அவன் கண்களை உடனே அவர்கள் பார்வையிலிருந்து அவ்வளோ சுகமானவன சர்ச்சை செய்ய இருக்க மாட்டேன். சர்ச்சை ஜெபம் வருவாங்க, நல்ல வியாதியில் சுகமாயிடுச்சுங்க. அப்புறம் என்ன போகுது, என்ன சர்ச்சை பண்ணி ஜெபம் பண்ணி வரணும், அதான் நல்லா ஆயிடுச்சுல, வேலை முடிச்சு இன்னும் சர்ச்சு வேறு சொன்னது. அந்த கூட இருந்துச்சுதானமா அவருக்கு நம்மளோட வாழ்க்கை அவர் சிறந்ததாக இருக்கணும். ஏன்னா நல்லா இல்லைங்க, ஆண்டை கூப்பிட்டோன்னே அவன் பிரச்சனை சொல்றான், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே
இப்ப இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கேட்கிறேன், நான் என்ன சொல்லிருக்கிறேன்? இந்த வாழ்க்கையோட பிரச்சனை சொல்றேன். ஆண்டவரே, என்னோட பிரச்சனை இருக்குது. அதான் கவனிங்க, என் பிரச்சனையை அவர்கிட்ட சொன்னா அவர் செய்ய வல்லப்படுவான்னு சொல்லி 9ஆம் அதிகாரத்துல 27, 28 வாசன மத்திய வந்து 20 அது கூட கேட்க, நான் இதை செய்ய வல்லப்படுவேன் விசுவாசிக்கிறேன். அவன் விசுவாசிக்கிறாரு, அவன் விசுவாசம் இருந்துச்சு. இப்ப நமக்குள்ள விசுவாசம் இருக்கா? நான் என் தொழிலை ஜெயிச்சிருக்கேன். எத்தனை பேருக்கு நம்பிக்கை? என் குடும்பத்தில் நான் ஜெயிச்சிருக்கேன். நான் விரும்புகிற காரியம் நடந்தது. நான் வியாதியின் சுகமாயிருக்கேன். என் பிரச்சனை தீர்ந்துடும். நான் நினைக்கிற ஊழியத்தை நான் செஞ்சிருக்கேன். நமக்குள்ள விசுவாசம் செய்யணும். நானெல்லாம் முடியுங்களா? எனக்கெல்லாம் தகுதி இருக்கலாம். ஆனா உனக்கு எல்லா தகுதி இருந்தாலும் செய்ய மாட்டேன்னு தெரியும். இப்போ நான் ஒரு நாள் எனக்கு என்னோட காரை கற்றுக் கொடுத்தேன். அது உங்களுடைய காரியங்கள் கற்றுக் கொடுக்குறேன். நான் கொஞ்சம் நல்ல புக்ஸ் நிறைய படிப்பேன். நிறைய சில காரியங்கள் உள்வாங்குவேன். அதெல்லாம் எடுத்து மூட்டை கட்டி சமைக்க வருவேன். எப்படி எல்லாத்தையும் அப்படியே கரைச்சி ஊற்றிட்டோம்னா அப்படியே பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடுவான். காங்கிரட்டுக்கு நல்ல சிமெண்ட் எல்லாம் போட்டு குத்துவாங்க. குத்து அப்படியே போட்டு டைப் பண்ணுறதுக்காக அது மாதிரி நான் பிரசங்கம் நிறைய பாயிண்ட் எடுத்து சொல்லுவாங்க. அப்படி இப்படி எடுத்து வந்து பிரசங்கம் பண்ணுவேன். நான் எனக்குலாம் பயங்கர பாயிண்ட் எடுத்து வந்து பேசணும்னா அன்னைக்கு ஒரு பயங்கரமான சந்தோஷம் பாருங்க. கடைசி பட்சத்தில் உட்காந்துருக்கு கொட்டை இருக்கும். ஆனால் இவ்வளோ அருமையாக பேசணும்னா பார்த்தோம் இப்படி தூங்கு, கண்ணை சாத்து தூங்கும். இவ்வளோ அப்படியே மனசு வலிக்கும். சரி, அத்தனை அப்படி தான் பார்த்தா வெறுத்தாப்புல உட்காந்துருக்கோம். அரை மணி நேரம் நிறுத்தி வைப்பாங்க. என்னடா அப்படிங்கிற மாதிரியே கண்ணை சொல்லி பார்த்துருப்பான். சில நீ என்ன வேணா பேசு. அப்படியே ஓ இப்பதான் இறங்கி வரியா? அப்படி நான் போய் ரொம்ப நேரம் வச்சு வெளியே போய் சரியா தான் இங்க இருக்குது. நான் நினைச்சிட்டேன் என் முயற்சியில் மாம்ச முயற்சியில் நல்ல பயங்கரமான வசனத்தை ரோட் பண்ணி அனுப்பி ஏக்கப்பா சொல்லி டப டபான்னு அடிச்சா விழுந்துருவாங்கன்னு அடுத்து நான் அசையவே இல்லை. இது போல எத்தனை பிரச்சனை கேட்டுக்கு தெரியுமா? எத்தனை பாஸ் கத்தி சேர்த்துருக்கான் தெரியுமா? பாஸ் உங்களுக்கு எத்தனை பாஸ் நாங்கள் கொண்டுருக்கு தெரியுமா? உங்களுக்கு எத்தனை பாஸ்டோட தொண்டை காணாமல் வச்சுட்டு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பாஸ் ஊமையா போனா தெரியுமா? பேசி பேசி வாய் வராம எத்தனை பாஸ் சொல்லி சொல்லி கைகள் செய்யப்படும் கைகள் வராம போனா தெரியுமா? உங்களுக்கு எங்கனால நாங்கள் செய்ய மாட்டோம். அப்படியே உட்காந்துருப்பாங்க. ப்ரிப்பரே பண்ண மாட்டேன். ஆண்டவருடைய பேசிட்டு அப்புறம் அது ப்ரிப்பேர் நான் 4 வருஷம் பேசிட்டு பாருங்கள எனக்குலாம் தெரியுது. பாலையும் பேசிட்டு ஏன்னா என்னுடைய நாளத்துல என்னுடைய அறிவுல நான் மாமிசத்துக்குரியவா இருக்கக்கூடியவா மாமிசத்தை போதிக்க விரும்புறேன். அது உள்ள போகல. ஆதியானவருக்கு தெரியும். இவருக்கு தீய கொடுத்தா போகுதா தீவை கொடுத்தா போகுதா எல்லா காலத்தையும் ஒப்பிச்சிருவான். சில பேர் தீவை மேட்டர் வைக்க வேண்டாம். ஒரே ஒரு போண்டா வாங்கி எக்ஸ்ட்ரா கொடுத்தானா அவன் குடும்ப கதையை சொல்லி போயிடுவான். தெரியும் உனக்கு என்ன கொடுத்தா சொல்லுவாங்க. ஆனா ஆனா செய்ய கூட வந்து நிற்கிறான். பார்வையாக போ அப்படி சொல்லிருக்கலாம். அவன் வாயில கேட்டேன், நான் உனக்கு என்ன செய்ய? நான் உனக்கு நீ கத்துடைய ஆவியானவர் உங்களுக்கு தன்னை கேட்கிறேன். நான் உங்களுக்கு என்ன செய்ய? இயேசு உங்களை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? அந்த பேர் எனக்கு எல்லாரும் வச்சுக்கணும். நான் அந்த பேர் நீ நினைத்திருக்க நினைவுகளை அறிவு இது நன்மைக்கு எதுவானது தீமைக்காக நல்லது. ஆசீர்வாதம் சொல்ல புரியுதா? ஆண்டவர் நான் பரிசுத்தமாக என் ஜெப வாழ்க்கை அதிகரிக்க நான் உங்களோட நெருங்கி வாழணும். உங்களோட கிட்டி சொல்லணும். உங்களோட வரங்களும் கதை எனக்கு தேவை. உங்களுடைய ஊழியத்தை நான் செய்யணும். உங்களோட நாமத்தை அறிவிக்கணும். ஆண்டவரை அதை கேட்டான். ஆண்டவரை பைக் இந்த மாடல் வேணும்னு கேட்குறான். ஆனால் தலையில் ஒரு ஹெல்மெட்டுக்கு மாடல் கேட்குறான். கையில் கட்டுற வாட்சுக்கு மாடல் கேட்குறான். உள்ளீங்களா? ஒரு பார்த்தேன் ஒரு அம்மா கம்மல் போட்டு போச்சு. ஒரு ரிங்கு ஓடி அந்த ரிங்குக்குள்ள உள்ள போது அவன் போயிடலாம் போல. அவ்வளோ ஒரு ரிங்கு, இவ்வளோ ஒரு ரிங்கு 2 காலை போட்டு இந்த காலில் போது அந்த காலில் அவன் போயிடலாம் போல.
எங்கேயாவது பஸ் வச்சு போகும்போது வண்டிக்கு கொக்கி லாரி போகும்போது அந்த கொக்கி மாட்டிச்சு மகளை நீ காது போச்சு. நான் யாரை குற்றப்படுத்தல, நம்முடைய பார்வை இன்னும் திறக்கப்படவில்லை. வேதம் சொல்லுது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்கள. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மகிமையான சுவிசேஷத்தோட வாசிங்க. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷ ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடினாலே இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் யாரவன்? மனதை ஆத்மா என்ன கேட்டானா? மனதுன்றது ஆத்மாவை. அதனால உனக்கு வெளிப்பாடு வரல, உனக்கு ஜெபம் வரல, உனக்குள்ள பரிசுத்தம் வரல, ஆத்மா வார வரல, ஒரு தாகம் வரல, கூடின எண்ணம் வரல. ஒரு வட்டம் போட்டு நீ ஏன் வளர்ந்து என் கொண்டாடி என் புள்ள என் உறவு என் குடும்பம் என்னுடைய பணம் என்னுடைய வேலை போதும். பக்கத்து வீட்டுக்காரங்க எத்தனை கடி வச்சிருக்கு? பக்கத்து வீட்டுக்காரங்க நமக்கு என்ன பார்த்து பேசலாம்? பேச்சை வச்சிருக்க பாஸ்டர். ஆனா கடமை மக்கள் தெரியும் பிரச்சனை வந்தா கைக்குள்ள சேஞ்ச் பண்ணுறது அவனுக்கு கேட்டு வாங்க தெரியும். ஆனால் அவனுக்கு ஜெபிக்க தெரியும். நான் சொல்றது யாரும் குற்றப்படுத்த நல்லா செஞ்சுப்பாங்க. நமக்கு செஞ்சுக்குமா இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரங்க இயேசு நன்மை சொல்லுவாங்க. காரணம் இயேசு யார் என்பதை குறித்து அக்கறை இல்லை. நீ இன்னும் தாவீது குமாரனை பார்க்க அப்படின்னாலே அவனோட கண்ணீராய் தெரியாது. அப்பா பிதா நினைக்கிற புத்த சுவாரத்தை நாம் இவனுக்கு இருக்குமானால் எங்க அப்பா புத்தி எனக்குள்ள இருக்கும். இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? அவங்க அப்பாவோட அப்பா வித்து பிள்ளைகளுக்கு இருக்குமா இருக்காதா? நீங்க சில யோசிச்சு பார்த்தா அப்படியா சார்? ஆனால் அப்பா அம்மா வித்து இருக்கும். எங்க அண்ணன் பெரிய அதனால வரைவார், ஆர்டிஸ்ட் வரைவார். அப்புறம் ஒரு நாள் நாம எங்கள் அண்ணன் பையன் பேசிட்டு எங்கள் அண்ணன் பேசிட்டு எங்கள் அண்ணன் பையன் வந்து ஒரு கறிக்கறி எடுத்த செலுத்துல என்னை வரைஞ்சிட்டான். அவரு கேட்டுட்டு இருந்தாங்க இன்னும் நேச்சுரலாக வரைஞ்சிட்டான். அப்படியே பார்த்து பாருங்க என்னடா அப்படின்னா இருப்பா முடிச்சாரு என்னன்னா அந்த மாதிரி வரைஞ்சிருக்கா அப்படின்னு அதான் வரைகிறானா? அவன் ஏன் வைக்கிறா சொன்ன புரியுதா? நீ யாரோட வித்து? அவர் வசனத்தினாலே ஜென்மித்தார். அவர் வித்துகள் நம்ம அல்லவா அப்படின்னா தேவனுடைய கிரியை உனக்கு நடத்திக்கப்படணும். இத்தனை தாவீதின் குமாரனை கூப்பிட்டவருக்கு சுலமாக்கினாங்க. அவரோட வித்து உனக்குள்ள இருந்துச்சுன்னா நீ அனைவரும் கண்ணை திறப்பா. ஆமென். நீ தான் திறப்ப. நீ கூட தெரியுமா? அனைவரும் கண்களுக்கு வெளிச்சமா நீ இருப்ப. அனைவரும் நடத்துவ. ஆனா நீயே எடுத்துக்கிட்டா உன்னை அவர் வித்தா மாறுனா வசனம் என்ன செய்யற? ஜென்மிக்கிற பிறப்பிக்கலன்னு அர்த்தம். வசனம் உனக்கு கிரீச்சல் அர்த்தம். வசனம் இல்லை, கிறிஸ்தவர்களுக்கு வசனம் இல்லை, வசனம் தெரியல. பரவாயில்ல தெரியுமா உனக்கு? வேதத்தை அறியாதவராக ஜனங்கள் சபிக்கப்பட்ட சாபத்தை வைக்கிறார் ஆண்டவர். நினைச்சுக்கலாம் நான் சர்ச்சுக்கு போறேன் பரவாயில்ல போக முடியாது, பரம்பரை கிறிஸ்தவம் போக முடியாது, நாசனத்துல போக முடியாது, அந்நிய வாசகத்துல போக முடியாது. விசுவாசம் நடக்க முடியுமா சார்? ஏய் நீ எச்சா நேரத்துக்கு போயிரு. அதனால தான் கொடுக்குறது எது கொடுத்து நேரத்துக்கு போகணும். அப்படியே முக்கியமே அன்பானவர்களே, தாவீதின் குமாரன் என்று அவன் அழைப்பதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவன் யூத தேசத்தில் இருந்த குருநாதம் வேதத்தை அறிந்தவனாயிருந்தான். காரணம் யூத கோத்திரத்தில் தாவீதின் வம்சத்தில் ஒரு ரட்சகர் வருவார், ஒரு மீட்பு ரட்சிக்க வருவார் என்பதை அவன் சத்தியத்தை அறிந்திருந்தபடினாலே சத்தியம் அவனை விடுதலாக்கிச்சு. சத்தியத்தை நோக்கி கூப்பிட்டான். சொல்ல அர்த்தம் உங்களுக்கு? உன் ஆண்டவர் எப்படியாப்பட்டவர், உன் ஆண்ட வல்லமை என்னன்னு நீ உணராத மட்டும் உன் வாழ்க்கையில் அற்புதம், அதிசயம், விடுதலை, நன்மைகள் கிடைக்காது. கிடைக்கலன்னா நீ யாரு? குருடன். கேட்டு குருடன் செய்மா? அம்மா
தாயே தர்மம் பண்ணுங்கம்மா அப்படின்னு கூட வச்சிருக்கிறோம். அப்படித்தானே? இப்ப நீ என்ன பண்ணிக்க? தர்மம் கொடுக்கிறவனா இருக்கியா, தர்மம் வாங்குறவனா இருக்கியா? இப்ப தெரிஞ்சுக்கலாம் நீங்க யாரோட நிறுத்தி யாரோட உங்களுடைய நிலை தனிப்பட்டு கேட்டுவான். நம்ம சொல்லி 4 மணிக்கு கடவாங்க கொடுக்க விரும்பல கூட வாங்கி இருந்தான். இப்ப பார்வை தெரிஞ்சிருச்சு, நீ பேசிட்டு மாட்டான், பிச்சை எடுத்துக்க மாட்டான். அவன் பிச்சை கேட்டால் அவனுக்கு கிடைக்காது. நான் கேட்டேன் ஒரு 10,000 அர்ஜென்ட் ஹெல்ப் பண்ண முடியுமா? எந்த நீங்க தான் கோடீஸ்வரர் நீங்க கேட்கலாமாங்க? நான் உண்மையாக தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறது அவனுக்கு கேட்கணும். பாருங்க சார், அமாசனம் பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது. நான் ஒரு தொழில் செய்யறாங்க வந்து அவமானப்படுத்தாரு அப்படிங்கிறான். அவன் என்ன எப்படி வச்சிருக்கான்? மேம்பி வச்சிருக்கான். நான் என்ன சொல்லி கேட்டு அவன் யாரும் அவன் தூசிட்டேன். அப்போ நான் கண்ணு நான் ஒரு யாரும் எனக்கு தெரியல, கண்ணு தெரியும். இப்போ கண் திறக்கப்பட்டா கண் திறக்கப்படாது. அதனாலதான் வேற சொல்றேன், கண் திறக்கப்படும் விளம்புகிறதாவது ஆஸ்திரிக்க வசந்த எங்க அது இல்லையா? என்னதான் பிரச்சனை? வேலையா வந்துருச்சு என்ன மந்திரம் என்ன சொல்றான்? கண் திறக்கப்பட்டவன் கழுதைக்கு கண் திறந்துருச்சு, அவன் எஜமான கண் திறக்கப்படல. நீ அநேக உலக மனுஷனுக்கு இயேசு கிறிஸ்து யார் என்று தெரிகிறது. ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளை சொல்ற நமக்கு அவரை அப்பா யார் அம்மா யார் இருந்து இதெல்லாம் அனாத, ரைட்டா? ஆண்டவர் யார் என்று தெரியும்னா நீ அனாத. ஆகிய நண்பானவர்களே, இந்த குருடருக்கு வந்து ஆடு கேட்டார், நான் எனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும். அவர் கண்களை தொட்டார், உடனே அவன் பார்வையடைந்தான், அவருக்கு பின் சென்றான். பார்வை வந்ததுக்கு பின் யாருக்குள்ள போகணும்? நீ யாருக்குள்ள போயிருக்கீங்க? டைம் இல்லைங்க, ஜெபிக்க நேரம் இல்லை. யோசனை பாருங்க. ரட்சிக்கப்படணும் கண் பார்வைக்குள்ள அந்த ரட்சிக்கப்பட்டு கண் தெரிஞ்சுட்டோம். உண்மையாடா ஆண்டவரை ரட்சிக்கணும், ஜெபிக்கணும், வேத வாசிக்கணும், ஜனத்துக்காக கதறணும். நம்ம ஆண்டவர் என்ன செஞ்சோம்? ஆண்டவர் நாமஸ்தம் தான் இப்போ வேண்டாம். ஒரு 2,000 கொடுக்குறேன், வேணுமா வேண்டாவா? ஒரு 5,000 கொடுக்குறேன், வேணுமா வேண்டாவா? ஏன் வயசு பார்த்தா பொறுப்பை சுடுமணமா? ஊனமாயிட்டான் அப்படின்னா ஆண்டவரே இந்த குழந்தையோட சமூகத்துல உனக்கு போயிட்டு எதுக்கு? ஒரு இன்ஜினியரை கொண்டு வந்து ஊழிக்காரன் வாக்குவியா? ஒரு தொழில் செய்து நல்ல வருமானம் ஊழிக்கு ஒப்புடுவியா? வேலை வெடிக்கவே போக மாட்டான், உருப்பிட மாட்டான். ஆண்டவரே ஊழிக்கு ஒப்பு கொடுத்துக்கிற ஆண்டவரே எதுக்கு? அதில் யாரும் பொழைச்சுமா ஆண்டவரே? உன் கண் திறக்கப்பட்டு நீ பார்வையடைய வேண்டுமானால் அவர் என்ன செய்யணும்? கூப்பிடும்போது அவர் சொல்லுவார், நின்று நான் உனக்கு இன்னைக்கு ஆண்டவரை கூப்பிட்டீங்க, ஜெபம் பண்ணீங்கன்னா அவர் உங்களுக்கு கேட்குற கேளுங்க, நான் உனக்கு என்ன செய்வேன்? இவ்வளோ ஆண்டவர் கிடைப்பாரா? யாராவது வீட்டுக்கு போனால் அதை கேட்டு வர சொல்லி வரும்போது இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுங்கிறான். எங்க மாமா வரானமா, ஐயோ வந்தா காசு கேட்பான்னு இருந்தாச்சுவான், நான் இல்லைன்னு சொல்லி வீட்டில் சொல்லிடுறான். வேண்டாம் வேண்டாம், நான் இருந்தாலும் பிரச்சனை பக்கத்தில் ஓடிடுறான். உண்மையா இல்லையா? உறவுகள் நண்பர்கள் என்ன ஆட்சி பண்ணாங்க கருமையான மக்கள் கருத்துடைய ஆளுநர்கள் கேட்கிறார், என்ன வேணும் பெற்றுக்கொள்ளுங்க, கருத்து அனுப்பி செய்வார். அவருக்கு பிடிச்சிருங்க, கண்களை முடிவு வச்சுருங்க.